முல்லா தன்னோட பையனை ஒரு கழுத மேல ஏத்தி உட்கார வச்சுக்கிட்டு பக்கத்து கிராமத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அப்ப வர்ற வழியில வந்த ரெண்டு பொண்ணுங்க சொன்னாங்க, இங்க பாரு அவங்க அப்பா நடந்து வர்றாரு, இவன் நல்லா சொகுசா உட்காந்துட்டு போறான் பாரு, வயசான மனுஷனை நடக்க வச்சுக்கிட்டுன்னு சொன்னாங்க. அதை கேட்டதுமே அந்த பையனுக்கு அவமானமா போச்சு. உடனே இறங்கிட்டான். அப்பா நீங்க ஏறுங்கன்னு சொல்ல அவரும் ஏறி உட்கார்ந்துகிட்டு இப்ப பயணம் பண்ணாங்க. வர்ற வழியில ஒரு பெரியவர் பார்த்துட்டு, என்னடா முல்லா உன் பையனை நடக்க வச்சுட்டு நீ சொகுசா உட்கார்றியே, சரியான சுயநலவாதியா இருப்பா போலன்னு சொன்னாரு. இதை கேட்டதுமே முல்லாவுக்கு ஒரே வெக்கமா போயிடுச்சு. அவர் இறங்கிட்டாரு. இப்ப ரெண்டு பேரும் நடந்து போகும்போது ஒரு 4 பேர் சொன்னாங்க, இங்க பாரு ரெண்டு பைத்தியக்காரனுங்கள கழுதைய சும்மா விட்டுட்டு நடந்து போறானுங்க பாரு, அதுவும் இந்த வெயில்ல. இப்படி சொன்னதுமே ரெண்டு பேரும் சேர்ந்து கழுத மேல ஏறி உட்கார்ந்துக்கிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் சொன்னாங்க, இந்த ரெண்டு இறக்கம் இல்லாதவங்க அந்த சின்ன கழுத மேல ரெண்டு பேர் ஏறி உட்கார்ந்து போறாங்க பாருன்னு சொல்ல, இதை கேட்டதுமே ரெண்டு பேரும் முகத்தை திருப்பி திருப்பி பாத்துக்கிட்டாங்க. அப்ப முல்லா தன்னோட பையன் கிட்ட சொன்னாரு, இங்க பாருப்பா இந்த உலகத்துல யாரையும் சந்தோஷப்படுத்த முடியாது, நம்ம வாழ்க்கையை நம்ம இஷ்டப்படி நம்ம தான் வாழணும்னு சொன்னாராம். இது உண்மைதானே? அவங்களுக்கு பயந்துகிட்டு இவங்களுக்கு பயந்துகிட்டு நம்ம நிறைய விஷயம் செய்யாம முடங்கி கிடக்கும். அதுல இருந்து கொஞ்சம் வெளியில வரலாமே.